அமரர் ஆர்எம்வி அமரர் ஆர்எம்வி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆர்எம்வி அங்கிள் வந்து எனக்கெல்லாம் வந்து என்றைக்குமே என் லைஃப்பில் இருந்தவர் அவர். ஏன்னா புரட்சி தலைவரோடு இருந்தவர். புரட்சி தலைவர் எங்களுக்கு வீட்டிலேருந்து 2வது வீடு. நான் பிறந்த நாள்லேருந்து ஐயா ஆர்எம்வி ஐயாவும் எம்ஜிஆர் ஆஃபீஸ்லேருந்து குஞ்சப்பன் சாமி இவங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறது, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது, ஆர்எம்வி ஐயா கேஸில் கழக பிஸ்னஸ் விஷயங்கள் பார்க்குறது, திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுகிறேன். அப்போலேருந்து அவர் ஐயாவை தெரியும். நட்பு எப்போ வளர்ந்துச்சுன்னா என்னுடைய நண்பர் திரு தியாகராஜன் அவர்கள் ஆர்எம்வி ஐயா அவருடைய புதல்வி தமிழ்ச்செல்வி அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம். ஸோ அது இன்னும் வளர்ந்து ரொம்ப என்றைக்குமே அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை, மதிப்பு. அரசியல்லையும் இருக்கட்டும், சினிமாவில் குறிப்பாக ஐயா ஒரு படத்தை பார்த்தாருன்னா, அப்பா இங்கே தொய்வு இருக்குப்பா, இங்கே இது இருக்குப்பா, இங்கே ஏதாவது போடுங்கன்னு. அவருடைய ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அ ஸ்டோரி, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அ ஸ்க்ரீன் பிளே அமேசிங். அதனால தான் என்னவோ அவ்வளவு பெரிய சூப்பர் ஹிட்ஸு, அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ், எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும், ரஜினி ஐயாவாக இருக்கட்டும், எல்லாரையும் வச்சு அவரால் கொடுக்க முடிஞ்சுது. அது அவருடைய அணுகுமுறை. எல்லாரையும் அப்படியே கூட்ட வச்சுக்கிட்டு, நீங்கள் கதை கூட பார்த்தீங்கன்னா இவர் பண்ணியிருப்பார், இல்லை யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சத்யஜோதி சத்யா மூவிஸ் கதை இலாக்கான்னு வரும். பல பேரை தயார் பண்ணி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அவர் கொடுத்துருக்காரு, அவர் மாப்பிள்ளை உட்பட. அன்னாரின் ஆத்மா டெஃபினட்டாக சாந்தி அடையும். ஏன்னா நல்லவங்க ஆத்மாவை பற்றி நம்ம வேண்டிக்கவே தேவையில்லை, அவ்வளோ நல்லவர். அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். எவ்வளவு தான் 90 வயசுக்கு மேலே இருந்தாலும் அப்பா தான், மாமனார் தான், கணவர் தான். அவங்களுக்கு அந்த துயரம் இருக்கத்தான் செய்யும். வாழ்க தமிழ், வளர்க ஐயாவின் புகழ். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.